வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பீச் ஸ்டைலில் மீன் வறுவல் மசாலா தாங்க எப்படி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா உதிராமல் சூப்பராக வருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுவல் மசாலா. வாங்க இப்போ நம்ம பீச் ஸ்டைல் மீன் வறுவல் மசாலா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேங்க, பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, அன்னாசிப்பூ 1, பட்டை 2 துண்டு, 5 கிராம்பு, கல்பாசிப்பூ 1ங்க, 6லேருந்து 7 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 காய்ந்த மிளகாய், உப்பு சுவைக்கேற்ப, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கின தேங்காய் 2 ஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம இந்த பொருட்களெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. அந்த பொரிச்சதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு அதில் இருக்கிற மணம் வர வரையும் வறுக்கணுங்க. வறுத்து அது நல்லா பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேனில் மிதமான தீயில் வச்சுக்கிங்க. 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து மிளகை நல்லா வறுங்க. ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்போ வறுத்தாச்சு, நல்லா மிளகோட நிறமே நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேனில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் சொல்லுவாங்களா, ரசத்துக்கு போடுவோம்ல, அந்த ஜீரகத்தை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். தீயை விடாத கரெக்டாக வறுத்து எடுத்துக்குங்க. அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது பொரியிறப்ப நல்லா துள்ளி துள்ளி குதித்து பொரிஞ்சு வரும். அதோட நிறமே நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் 6லேருந்து 7 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பூண்டு பல்லையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு சின்ன பூண்டு பல்லாக தேர்வு பண்ணுங்கள், தோலோடு தான் போடணும், தோல் உரித்து போட வேணாம். அதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2லேருந்து 3 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அன்னாசிப்பூ, கல்பாசி 1 பூ, 5 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்குங்க. மசாலாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. திரும்ப அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுக்க 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எனது பச்சையாக இருக்கிறதுனால நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காரத்திற்காக நான் 6 காய்ந்த மிளகாய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 10 காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணலாம். 6 காய்ந்த மிளகாயை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். திரும்ப அதே பேனில் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகை நல்லா வறுத்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுனா தான் அந்த மசாலா நம்ம மீனில் சேர்க்குறப்ப அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி துள்ளி துள்ளி குதிக்குதுன்னு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துடணுங்க கடுகு. அதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்குங்க, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்குள்ளடங்க எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அந்த தேங்காயவும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற மசாலா பொருட்களோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருளுமே வறுத்தாச்சு. இந்த பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் ஆற விடணுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தனித்தனியாக தான் வறுக்கணும். அப்போ தான் எல்லாமே மிளகு ஜீரகம் எல்லாம் ஒரே இதில் வறுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு வெப்பநிலை கெப்பாசிட்டியில் தான் வறுக்க முடியும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார், நல்லா பொடி பண்ணுற மிக்ஸி ஜாராக எடுத்துக்குங்க. அதில் நான் பாதி அளவு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா நான் சின்ன சைஸாக இருக்கும், 2 தடவை அரைக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் இருந்தால் நீங்கள் ஒரே தடவையில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அரைச்ச பவுடர் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குங்க. மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பீச் ஸ்டைல் மீன் வறுவல் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மசாலாவை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு மீன் வறுவல் பார்க்கலாம் வாங்க. நான் அது 1/2 கிலோ மீன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த மசாலா வச்சு பயன்படுத்தலாம். என்கிட்ட இன்றைக்கி இந்த மீன் தான் இருக்குது, அதனால் நான் இந்த மீனில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம மசாலாவிலேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி நான் எப்படி கையால் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம மீன் அலசியிருப்போம், அதில் ஒரு சில தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே ஒட்டினா போதுங்க. இப்போ பாருங்கள் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி மசாலா வந்து நான் தடவி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடணுங்க. இந்த தடவுன மசாலாவை எல்லாத்துலேயுமே கரெக்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஒரு பேனில் 3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து நீங்கள் மீன் வறுக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துட்றேங்க. எடுத்துட்டு திரும்ப நம்ம இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற அந்த மீனெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற எல்லா மீனையும் உள்ளே இறக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பாருங்கள் எல்லா இடத்தையும் எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது. லைட்டாக மேலே எண்ணெய் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃபுல்லாக பொரிக்கலை, அதனால் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றணும். எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வேக வைங்க. இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வேக வைங்க. இப்போ நமக்கு மீன் வந்து ஒரு பக்கம் வந்து 2வது பக்கம் திருப்பி விட்ருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் நீங்கள் அந்த பக்கவாட்டில் இருக்க பக்கமும் வேக வைங்க. இப்போ அதோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு மசாலா கூட நம்மளுடைய பேனில் ஒட்டவே இல்லைங்க. இதே மாதிரி நான் எல்லா மீனையும் பொரித்து எடுத்து வச்சிட்டேங்க. நமக்கு இப்போ சூப்பரான சுவையான பீச் ஸ்டைல் மீன் வறுவல் மசாலாவில் ப்ரிப்பேர் பண்ண மீன் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க. எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த முறையில் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.